வணக்கம். தமிழன் செய்திக்கலாம். சீர்காழியில் நாட்டுப்புற கலைஞர்களின் முப்பெரும் விழா. பல்வேறு வேடமணிந்து நாட்டுப்புற இசையுடன் உற்சாகமாக வந்த கலைஞர்களை ரசித்த பொதுமக்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரத்னாம்பாள் திருமண அரங்கில் நாட்டுப்புற கலைஞர்கள் நல சங்கத்தின் முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு சீர்காழி பழைய பேருந்து நிலையம் பகுதியிலிருந்து நாட்டுப்புற கலைஞர்கள் பல்வேறு கடவுள்களின் வேடம் அணிந்தும் கோலாட்டம், பல்வேறு வகையான இசை வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக முக்கிய வீதி வழியாக வந்து விழா அரங்கை அடைந்தன. பல்வேறு பகுதி நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சி காண்போரை பரவசப்படுத்தியது. தொடர்ந்து அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நல சங்கம், தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில சங்கம் இணைப்பு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்று தங்களது கலைத்திறனை வெளிப்படுத்தினர். விழாவில் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் அரசு சார்பாக பேருந்தில் 50% கட்டணத்தில் சலுகை வழங்கியது. இசைக்கருவிகளை தங்கு தடையின்றி பேருந்துகளில் எடுத்து செல்ல வழிவகை செய்ததற்கு அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் 40 வயது கடந்த பெண் கலைஞர்கள் கலைத்தொழிலில் ஈடுபட முடியாத சூழலில் அவர்களின் பென்ஷன் உதவித்தொகை வயதை 50ஆக உயர்த்த வேண்டும். தமிழக அரசு வழங்கும் உயரிய விருதான கலைமாமணி விருது சினிமா துறையினருக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. அந்த விருதினை தமிழகம் முழுவதும் உள்ள நாட்டுப்புற கலைஞருக்கும் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். விழாவில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்ற மாநில தலைவர் சத்யராஜ், முன்னாள் எம்எல்ஏ ஜெகவீரபாண்டியன், நாட்டுப்புற கலைஞர்கள் சங்க செயலாளர் கிங் பைசல், நாட்டுப்புற கலைஞர்கள் நலசங்க மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன், சமூக ஆர்வலர் அப்பர் சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.